ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் நாட் ஷிப்பில் எபிசோட் 358 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஏய், அப்போயே சிசிடிவி கேமரா டெக்னாலஜியா? நீ ஆன்புல ஒரு பகுதியா இருக்கிறதால இந்த மிஷினை உன்னால தவிர்க்கவே முடியாது. என்ன மாதிரியான மிஷின் இது? 6 வருஷத்துக்கு முன்னாடி 90s வந்தப்ப பெரியவங்க எல்லாருமே உச்சிகா கிளான் தான் இதுக்கு காரணமா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டாங்க. அன்னையில இருந்து உச்சிகா கிளான்ல இருக்கவங்க 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டாங்க. எப்படியோ எங்க இருந்தோ ஊருக்குள்ள வந்துடுச்சு. கேள்விப்பட்டேன். அத நானே அடக்குறேன். நீயும் மத்தவங்களும் ஊர் மக்களை பாதுகாக்கிற வழிய பாருங்க. சரி, உச்சியாக சம்மந்தம் இருக்கான்னு தான் பார்க்கணும். மக்களை பாதுகாக்கிற வேலையை உச்சிகா போலீஸ் போர்ஸ் கிட்ட கொடுத்து அவங்கள பின்னாடியே வச்சிருந்திருக்கணும். ஆனா உச்சிகாவோட விஷுவல் பவர்ஸ வச்சு நம்மளால 9 டைல்ஸ் அடக்க முடியும். அதை வச்சு 9 டைல்ஸ் ட்ரிகர் பண்ணவும் முடியும் இல்ல. ஒருவேளை அதை அவங்க கட்டுப்படுத்தினாங்கன்னா, அவங்களுக்கு சாதகமா அதை பயன்படுத்தினாங்கன்னா இன்னொரு மாதிரா உருவாக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஊர் மக்களை பாதுகாக்கிற பொறுப்பு நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஆன்புவையும் செக்யூரிட்டி யூனிட்டையும் நீ பாத்துக்க. நம்ம ஊரோட இளைஞர்களை பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான். இத நான் பாத்துக்கிறேன். கரெக்டா தப்பான வழிக்கு தான் வர்றது. இந்த பக்கம் வாங்க, சீக்கிரம். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது கேப்டன். நாம போய் அவங்களுக்கு உதவலாமா? மக்களை பாதுகாக்க வேண்டியது எப்பவுமே போலீஸோட கடமை. ஆனா கேப்டன், இது லீஃப் வில்லேஜோட உத்தரவு. அவங்களையும் பண்ண வர்றது இல்ல. அதோ அங்க அச்சோ, பயப்படாத செல்லம். உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. நைன் டைல் சம்பவத்துல ஏகப்பட்ட பதில் இல்லாத கேள்விகள் அடங்கி இருக்கு. நான் கொஷினாவோட சீல் உடைஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கும் ஆன்பு பிவாக்கு கொல்லப்பட்டதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்ப கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. ஒருவேளை உச்சிகாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்களோ? நீ என்ன சொல்ல வர? 9 டைல்ஸ் வெளியே வந்திருந்தாலும் கட்டுக்கடங்காம தான் சுத்தி இருக்கும். யாரோ ஒருத்தர் அதை கட்டுப்படுத்தாம நிச்சயமா அது இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டிருக்காது. ஷரிங்கனை பயன்படுத்தி இருப்பாங்களோ? உச்சிஹாவால 9 டைல்ஸ் அவங்க விஷுவல் பவரால கட்டுப்படுத்த முடியும். ஆனா அதை எதுக்காக செய்யணும்? நம்ம ஊர்ல அவங்க ஆளுமையை திரும்ப பெறதுக்காகத்தான். இப்பதான் எனக்கு புரியுது. இது வெறும் யோகமா மட்டும்தான் இருக்க முடியும். எதுக்கும் நாம உச்சிகா மேல கண்காணிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். 24 மணி நேரமும் அவங்கள கண்காணிக்கிறது தான் சரியான தீர்வா இருக்கும். இந்த அளவுக்கான கண்காணிப்பு தேவையில்லாதது. அதை யாருக்கும் தெரியாம ஆன்பு ரகசியமா செய்யட்டும். பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே பாதுகாக்கிறது நல்லது. ஒரு நிமிஷம் இருக்க. உச்சிகா தான் இதுக்கு காரணமான முழுசா இன்னும் தெரியல. அதுக்கு பதில் என்னன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். அவங்க காரணம் இல்லைன்னு தெரிய வந்துச்சுன்னா அது அவங்களுக்கு தான் நல்லது. குஷினா, நான் பாத்துக்கிறேன். பெருசா எதுவும் நடக்கல. இது என்ன? இது மட்டும்தான் இருக்க ஒரே அரண் நினைச்சுக்க வேண்டாம். லார்ட் டான்ஸோட அனுபவம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீ என்ன பண்ணுவ? இத பத்தி உன் கிளான் கிட்ட சொல்லுவியா? இங்க என்னோட வேலை என்னன்னு சொல்லுங்க. இது மட்டும் பேசு. தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இரு. சரி கேப்டன், நாங்க இப்போதைக்கு கிளம்புறோம். எதுக்கும் கவனமா இரு ஹிட்டாச்சி. கொலை பண்றது மட்டும் இல்ல, இதுவுமே நம்மளோட கடமை தான். என்னதான் வேவு பாக்குறதாவே இருந்தாலும் மிஷன் வந்துட்டா அதையும் செய்யணும். அதுவும் இல்லாம தன்னோட சொந்த குடும்பத்தையே வேவு பாக்குறது இன்னும் கேவலமா தெரியலாம்.
வேணும்னா நீ ஆள் மாத்திக்கலாம். அதுக்கு அவசியம் இல்லை. ஆனா கட்டமாக தான் என்னாச்சு? அவங்க கண்காணிக்கப்படுறாங்கிறது உச்சிஹா கிளானுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு. எதிர்பார்த்ததுதான். How dare you! Come on, get up on your feet! What the hell is that for? You're the one who... What? You... Please, you two, stop fighting! What's going on here? Yeah, I'll fix it! Relax! Who even cares about the police force anyway? Huh? Yeah, just hide like you did with the Nine Tails! What did you say to us? We're taking you both in. Quiet, just walk. It was just a drunken argument. They should have just broken it up. போலீஸ் மக்களை குற்றவாளிகள் மாதிரி நடத்துறதா குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. மக்கள் அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறாங்க. உச்சிகாவோட ஆட்டம் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இல்ல, போலீஸோட அதுக்கு வேலை நேர்மாறா என்ன? இருக்கு. நைன் டெயில் சம்பவத்துல அவங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பேர் இன்னும் நீங்கவே இல்ல. ஆனா அந்த நேரத்துல உச்சிஹா கிளானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களுக்கு சந்தேகம் வந்ததுதான். அது மட்டும் இல்லாம அவங்க மேல நமக்கு நம்பிக்கை இல்லாததுனாலதான் நைன் டெயில் விஷயத்துல அவங்கள நாம நெருங்க விடல அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்குள்ள நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல உச்சிகாவை தலையிட வைக்க வேண்டாங்கிறது லார்டு செகண்டோட உத்தரவு. அதுல என்ன பிரச்சனை இவங்களுக்கு? அவங்கள ஒதுக்கி வைக்கணும்னு லார்ட் செகண்ட் சொல்லவே இல்லை. அவங்க நல்லதுக்காக தள்ளி வச்சாரு. காகாமி உச்சிகாங்கிற நம்மளோட நண்பனை பத்தி நீ மறந்துட்டியா டான்சோ? நிச்சயமா நான் மறக்கல. விஷுவல் ஜுட்சு மூலமா அவன் தான் என்ன பலமுறை காப்பாத்திருக்கான். என்னைக்குமே நாமளும் உச்சிகா கிளானும் நண்பர்கள் தான். நாம தான் அவங்களுக்கு அந்த உத்தரவாதத்தை வழங்கணும். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமா வழங்குவோம். வரவேணான்னு வாங்கலாம், அப்புறம் எப்படி அவங்களுக்கு அட்டாக் ஆகும்? வந்தால் அவங்களுக்கும் உயிர் இருக்கும். கொஞ்சம் இருங்க, கெஞ்சிட்சுவா. ஆனா இது எப்படி? பார்க்காமலே லியா குகான், இங்கிருந்து பண்ண முடியுமா? சசுயி இவ்வளவு தூரத்துக்கு வருமா? ஆனா கேப்டன் லீஃப் வில்லேஜோட டெலிபோர்ட்டரான ஷிஷுயி உச்சிஹா வந்திருக்காரு. நம்மளால அவரை எதிர்க்க முடியாது. கிளம்புங்க. கிளம்புங்க. அங்க இருக்கும்போது இது மூலமா இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஹிடன் மிஸ்ட் அமைதியா இருப்பாங்க. சண்டையே இல்ல. Team Shisui has returned, sir. Mission complete. Thank you. It was a long mission, and you did well. You and your team should get some rest. First, I have a request, Lord Third. உச்சிஹா கிளான் மேல ஏற்பட்டிருக்க சந்தேகம் என்ன ரொம்பவே உறுத்துது லார்ட். அது எனக்கும் தான் உறுத்துது. நம்ம ரெண்டு பேருக்குள்ளயும் பரஸ்பரமான ஒரு நம்பிக்கை மறுபடியும் வரும்னு நான் முழுமையா நம்புறேன். இதுக்கப்புறமும் நான் செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது பாக்கி இருக்கா? ஏன் இதுல இருந்து மொத்தமா விடுபடலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கியா நீ? ஆமா, அதே போல எனக்கு நீங்க ஏதாவது ஒரு பதவி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா யோசிக்கிறேன். உனக்கு ஒரு பெரிய ரகசியமான விசாரணையை கொடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்குவோம். யாராவது உன்னை தடுத்தாங்கன்னா என் பேர் சொல்லு. என்னானாலும் சரி, அதுக்கான முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. உன்னை எப்ப பார்த்தாலுமே சரி, என்னோட நண்பன் ககாமி உச்சிஹா அவன் தான் என் ஞாபகத்துக்கு வர்றான். ரொம்ப நன்றி லார்ட் தர்ட். ரொம்ப நம்புகிறாரு. அண்ணா, உங்களோட வேலை முடிஞ்சுதா? நேரம் இருந்தா என் பயிற்சிக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்களா? என்ன மன்னிச்சிரு சாஸ்திரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாம இங்கதான் நிறைய விளையாடணும்ல? எனக்கும் ஞாபகம் இருக்கு. ஒரு வழியா அந்த ஹிடன் மிஸ்ட் ஆட்களை துரத்திட்டேன். எதுக்கு என்ன கூப்பிட்ட? ஃபுகாக்கு உச்சிஹா எப்படிப்பட்டவரு? தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் உண்மை சொல்லு. ஏன் கேக்குற நீ? கூடேட்டாட். உச்சிஹா கிளானுக்கும் லீஃப் வில்லேஜுக்கும் இடையில பனிப்போர் நிலவுது. அவங்க மனசு மாறலன்னா உச்சிஹா கிளானை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது.
ஊர் மாறினா உச்சிகாவும் மாறிடுவாங்க. ஆனா உச்சிகா மாறலன்னா ஊர் மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டு பக்கமும் அவநம்பிக்கை இருக்கிற வரை பிரச்சனை பெருசாயிட்டே தான் போகும். உன் சந்தேகத்தை தீக்க தான் இங்க வந்தேன். உன்னால தீர்க்க முடியுமா? எனக்கு தெரியாது, இருந்தாலும் முயற்சி பண்றேன். உச்சிகா அவசரப்பட்டு கூடைட்டாட்ட செயல்படுத்தினா ரெண்டு பக்கமும் பாதிப்பு அதிகமா இருக்கும். எனக்கும் அதுல துளியும் விருப்பம் கிடையாது. ஆனா அதை நிறுத்த பெருசா ஏதாவது செய்யணும். எனக்கும் தெரியும், ஆனா நீ எதையும் செய்யவே செய்யாத. ஏன் அப்படி? ஏற்கனவே போலீஸ்ல சில பேருக்கு மேல சந்தேகம் இருக்கு. அதனால உன்னை கவனிக்க சொல்லியிருக்காங்க. மெயினாவே சந்தேகத்தின் பார்வையில் தான் பார்க்குறாரு. என்ன சொல்ற? நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா உனக்கு? உன் பதவிக்கான பலத்தை நீ என்ன உணரலன்னு நினைக்கிற? நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மிஷன் இருக்கு. என்ன மிஷன் அது? என்னால அதை சொல்ல முடியாது. ரகசியமான மிஷன் அது. இட்டாச்சி, நீ ஊருக்கு எப்படியோ அதே மாதிரி இந்த உச்சிகா கிளானுக்கும் முக்கியமானவங்கிறத மறந்துடாத. உனக்கு அது ஞாபகம் இருக்குதானே? இருக்கு. அத மறக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. ஒழுங்கா நாளைக்கு கூட்டத்துக்கு வந்து சேரு. ஊருக்கும் கிளானுக்கும் நடுவில் மாட்டினேன். நாளைக்கு ராத்திரி மறுபடியும் உச்சிகாசு எல்லாரும் ஒண்ணு கூட போறாங்க. அத பத்தின தகவல் எனக்கு எப்பயோ வந்துருச்சு. ஆனா அவங்களோட கிளான் கட்டுப்பாடுகள்ல நம்மளால தலையிட முடியாது. கட்டுப்பாடெல்லாம் ஒண்ணு இல்ல. அவங்க கிளான்ல இருக்கிற எல்லாரையுமே ஒன்றிணைச்சு நம்ம மேல இருக்கக்கூடிய வெறுப்பை பல மடங்கு அதிகரிச்சு, முக்கியமா அவங்க கூடேட்டாட்டுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சாகணும். சிசுயி உச்சிகாவா? ஷிஷுயி உச்சிகா இதுல ஒற்றனா பங்கெடுப்பான். ஒருவேளை ஃபுகுகா உச்சிகா இதுல போராடலாங்கிற முடிவுக்கு வரும் பட்சத்துல நான் கொட்டோ அமட்சுகாமியை பயன்படுத்துவேன். உன்னோட விஷுவல் ஜூட்சுவா? சந்தேகமே வராம ஷிசுயி அவரை கட்டுப்படுத்தி அவரை மாதிரியே பேசி அங்க இருக்கிற எல்லாரையுமே நம்ப வச்சிருவான். ஊரோட ஒத்துப்போக யோசிக்க சொல்லுவேன். ஃபுகுகாவை கட்டுப்படுத்துறதால மட்டுமே உச்சிகாவுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களை நம்மால சரி செய்ய முடியாது. சரிதான், ஆனா உச்சிகா மாற தயாரா இருக்கும் போது நாமளும் மாறுறது தானே சரியா இருக்கும். அவங்களோட நமக்கு இருக்கிற உறவை இன்னும் நாம மேம்படுத்தணும். அதான் என்னோட இத கண்காணிக்க அன்புவை சேர்ந்த ஒருத்தனையும் நான் அனுப்பி வைக்க போறேன். இத நீதான் பாத்துக்கணும் ஷிசுயி. கண்டிப்பா. நீ சொன்ன எல்லாமே பண்ணி ட்ரை பண்ணி தான் இருக்காங்க. ஆனாலும் நடந்திருக்கு. இட்டாச்சி இன்னும் வரல. கடமைக்கு அப்புறம் தான் மகன். கொஞ்சம் தாமதமாகும். என்ன விஷயம் லார்ட் டான்சோ? இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டமே தொடங்க போகுது. என்னதான் நீ விஷுவல் ஜூட்சுவை பயன்படுத்தி ஃபுகாகுவை மொத்தமா கட்டுப்படுத்தினாலும் ஒருவேளை ஊர்க்காரங்க மாற மறுத்தாங்கன்னா மாற்றத்தை உண்டு பண்ணுவோன்னு லார்ட் ஹொக்காகே எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. என்னதான் லார்டு ஹொக்காகே ஒத்து போனாலும் லீஃப் வில்லேஜ்ல ஏற்பட்டிருக்கிற அவநம்பிக்கை மாற போறது இல்ல. எனக்கும் அது தெரியும். ஆனா காலம் போக போக மாற்றங்கள் தன்னால வரும். குறிப்பா என்ன மாதிரி எப்பவும் சந்தேகப்படுற ஆட்கள் எவ்வளவு காலம் போனாலும் சரி கொஞ்சம் கூட மாறவே மாட்டோம். அப்ப நீ என்ன செய்வ? அதாவது லார்ட் டான்சோ, நேரம் வர்றப்போ உன்னோட கொட்டோ அமட்சுகாமியை என் மேலையும் பயன்படுத்துவல்ல நீ. அது உன்னோட ஷெரிங்கன் எங்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும். இது வெறும் கெஞ்சுட்சு தான். சீக்கிரமே நீங்க முடிச்சிருவீங்க. இது வச்சுக்கிறாங்க. உட்காகவே நம்பி இருக்கார்ல, எதுக்கு இப்படி பண்றாங்க? இத நான் மாற்று கண்ணா பயன்படுத்திக்கிறேன். உன்னோட இன்னொரு கண்ணையும் என்கிட்ட கொடு. ஃபயர் ஸ்டைல் ஃபயர்பால் ஜுட்சு. வாட்டர் ஸ்டைல் ரேசிங் வேவ்ஸ். இதுதான்டா உண்மையா இருக்காங்க. டெலிபோர்டேஷனை பயன்படுத்திட்டான். போங்க. ஷிசுயி? ஆமா. உச்சிகாவோட கூடைட்டாட்ட இதுக்கு மேல தடுக்க முடியாது. ஒருவேளை உள்நாட்டு போர் வெடிச்சதுன்னா மத்த நாடுகள் கண்டிப்பா தாக்க வருவாங்க. அப்ப பெரிய போர் நிகழும்.
என் கொட்டோ அமுட்ஸ்காமிய பயன்படுத்தி இதை தடுக்க முற்பட்டப்பதான் லார்ட் டான்சோ என் வலது கண்ணை எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாரு. முக்கியமா எந்த எல்லைக்கும் போய் இந்த ஊரை பாதுகாப்பேங்கிற மாதிரி சொன்னாரு. கண்டிப்பா என் இடது கண்ணுக்காக அவரு வருவாரு. அதனால அப்படி எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி ஷிசுயி, நான் உன்னை மட்டும்தான் என்னோட நண்பனா கருதுறேன். நம்மளோட பேரை இட்டாச்சி நீதான் காப்பாத்தணும். தெரிஞ்சு இட்டாச்சி வந்து இப்படிதான் மாறாம நான் இதை கண்டிப்பா ஏத்துக்கிறேன். இப்போ நீ என்ன செய்ய போற? உனக்காக ஒரு குறிப்பை விட்டுருக்கேன், அதை படி. நான் இறக்க போறேன். ஏய் இரு சிஷி, என்ன தடுக்காத இட்டாச்சி. ஐயோ இதுக்கே யாருக்கணும்? If you're truly my friend. அப்போதான் அந்த கண்ணு போயிடுச்சுன்னு நம்புவாங்க. ஷிசுயி, இதுதான் இட்டாச்சி மேல விழுந்த படி. ஒழுங்கு மரியாதையா வாய மூடு. அவ்வளவு மோசமாக நடத்த வேண்டாம். ஆனா கேப்டன், உன் மேல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அதை இல்லன்னு நிரூபிச்சுட்டு கிளம்பு. சரி. விசாரணை பண்ற முறைய என்னைக்குமே மாத்த கூடாது. சரி, இங்க இருந்து வா போலாம். ஷிசுயி உச்சிஹா கிளானோட ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா இருந்தான். அவனோட தற்கொலை தான் அங்க இருக்கவங்க சண்டை போடணுங்கிற மனநிலைய கைவிட வச்சது. அப்ப அவங்க கூடிட்ட திட்டத்தை கைவிட்டுட்டாங்களா? ஷிசுயி அவனோட உயிரை இன்னைக்கு தியாகம் செஞ்சிருக்கான்னா அதுக்கு ஒரு வகையில நானும் காரணமா அமைஞ்சிட்டு அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உச்சிகால ஒரு சில பேரு சிசுவியை கொன்னது நீங்க தான் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் சரி சிஷுவும் சரி ஒரே குறிக்கோள் நோக்கி தான் பயணப்பட்டு இருந்தோம். அத இங்க இருக்கிற நிறைய பேரு நம்ப மறுக்கிறாங்க. ஷிசுயி நாங்க 2 பேரும் சந்திக்கிற இடத்துக்கு வரல. அவன் நிறைய மறைச்சதுனாலதான் அவன் மேல சந்தேகம் வந்துச்சு. இது ஒரு தற்கொலை தான் ஆண்புக்கு நான் தெரியப்படுத்திடுறேன். சம்மதமாக ருசன்? செத்துல நம்ம வந்து என்னடா பண்ணிருக்கோம்? The lightning blade! Then you're the copy ninja of the League! இப்பெல்லாம் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க ககாஷி. உண்மையிலேயே நீங்க பயங்கர பிரபலமானவரா மாறிட்டீங்க. சுத்தப்படுத்திருங்க. எந்த ஒரு சின்ன தடையும் இருக்கக்கூடாது. சரி சரி, அதை நாங்க பாத்துக்கிறோம். இந்த மாதிரியான அடிமட்ட வேலைகளும் ஆண்புடைய மிஷன்ல அடங்கும். உங்களோட நண்பன் ஒருத்தவங்களுக்கு ஷரிங்கனை கொடுத்ததா சொன்னீங்கல்ல? கூடவே இருந்தால 2 பேருமே. அந்த வரத்தை நீங்க காப்பாத்துனீங்களா இல்லையா? காப்பாத்த முயற்சி பண்ண. ஷிசுயி உச்சிஹாவை பத்தி நானும் கேள்விப்பட்டேன். நீ அதை பத்தி தானே சொல்ல வர? இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சரி சரி, உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா தயங்காம என்கிட்ட கேளு. கண்டிப்பா. ஒரு நண்பனா நான் உன்னை மட்டும்தான் முழுசா நம்புறேன். உச்சிஹாவோட பேரை இட்டாச்சி நீதான் காப்பாத்தணும். நருட்டோ எவ்வளவு நம்பி இருக்கான்னு ஷிசுயி, நிலைமை ரொம்பவே மோசமா போய்கிட்டு இருக்க. என்னால எல்லாரையும் பாதுகாக்க முடியும்னு எனக்கு தோணவே இல்லை. இங்கே இவ்வளவும் பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி டான்ஸுக்கு வந்து ஊருக்காக பண்ணுறவன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறீங்கன்றதே எனக்கு முடியல என்னால் உட்காந்து எதுவும் பேசவும் முடியல. இவ்வளோ உண்மையாக இருந்த ஒரு சசியோ ஒரு பில்லருங்க அவன். நம்ம இட்டாச்சி எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு தானே அவனும் இருந்திருக்கான். தேடோக்கே எவ்வளோ நம்பி இருந்தா அவன்
என்ன என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியலைங்க. ஃபுல்லாக எமோஷன் ஆகுது. இப்படி என்னடா உங்களுக்கெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்காக தான் வராங்க. அவங்க கிளானாக இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ லாயலிட்டியாக இருந்திருக்காங்க. இட்டாச்சியும் சரி, சசியும் சரி, அவங்க கிளானே கட்டுப்படுத்துறதுக்கு அவன் ரெடியாக இருந்திருக்கான். அதையே திரும்ப அவன்கிட்ட கொஸ்டினாக கேட்டால், அப்போ உன் கிளானுக்கு நீ பண்ணுறனா, நாளைக்கு நானும் இந்த மாதிரி மாறினா அப்போ எனக்கும் நீ போடுவேன்னு சொல்லி அதையே திருப்பி விட்டுட்டு என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியலையே. அது செஞ்சாலும் தப்புன்றான், செய்யலனாலும் துரோகின்றான். அப்போ என்னதான்டா பண்ணுறது? அந்த இக்கட்டான சூழ்நிலையே நிற்க வைக்கிறான். இது ஒபிட்டோ பண்ணிட்டு போனது. பட் இது எல்லாமே வந்து உச்சக்கலானால் தான் பண்ண முடியுன்றப்போ உச்சக்கலான் மேலே சந்தேகம் வருது. ஓகே, அது கிளியரிட்டி பண்ணியிருக்கணும். அவங்க அந்த டைமுக்கு வரத்துக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. நீங்கள் வேணான்னு தடுத்துடுறீங்க. அப்புறம் அவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா வந்திருந்தால் தானே பாதிப்பாயிருக்கும். நீங்கள் போராடினீங்க, பாதிப்பாயிடுச்சு. அவங்களும் போராடுறதுக்கு வந்திருந்தால் அவங்களுக்கும் பாதிப்பாயிருக்கும். வரவிடாமல் தடுத்துட்டு உங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லை, அதனால உங்க மேலே சந்தேகம்னா இது என்னடா கான்செப்ட்? இது எனக்கு புரியலைங்க. இல்ல அது இட்டாச்சி என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படி தாங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அது ஃப்ரெண்டு கொடுத்த வாக்குனால தான். ப்ளஸ் என்ன உச்சிகாவை வந்து டவுட் படுறாங்க. நம்மள கண்ணியும் எடுத்துடுறாங்க, நம்பிக்கையும் இல்லைன்னும் போது அவர் உயிரே விடுறாருன்னா அது அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தது. கிளானே நம்ப மாட்டாங்க, நம்மளை யாரும் நம்புறதுக்கே ரெடியாக இல்லைன்னும் போது எப்படி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதனாலேயே வந்து அந்த பேரையும் காப்பாற்றணும். உச்சிகால எப்படியும் ஒரு ஆள் இருக்காங்கன்றதுக்காக நிரூபிக்கிறதுக்கே இட்டாச்சி இருந்திருக்கான். ப்ளஸ் ஃப்ரெண்டு கொடுத்த அந்த இதையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது எப்படி சொல்கிறேன்? இப்போ சசியும் பார்த்தீங்கன்னா இது இவங்கள்கிட்ட சொல்ல விரும்பலை. இப்போ உச்சிகாக்கு தெரிஞ்சால் இது சண்டை ஆகிடும், திரும்ப பிரச்சனையாகும். என்னாலேயே திரும்ப அதை ஆரம்பிக்கும்னு இங்கேயும் சொல்ல முடியல, அங்கேயும் அவங்கள்ட்ட நிரூபிக்கவும் முடியல. அது எப்படி தான் தாங்குறாங்கன்றது தான் எனக்கு புரியலைங்க. இட்டாச்சி மெயினாக அந்த இடத்துல எவனாக இருந்தாலும் வில்லனாக மாறி இருப்பான். அந்த இடத்துல நட்டு வச்சு பாருங்க, வேற என்ன வச்சு இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அவன் கொன்னவன் எதிரில் தான் இருக்கான். அவனால தான் செத்தான்னு தெரிஞ்சு அமைதியாக பேசிக்கிட்டு அது ஒரு விஷயமே இல்லாத மாதிரி அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்க முடியுமா ஒரு மனுஷனாலன்னு எனக்கு புரியலைங்க. இப்படி ஒரு ஆளான்றது. ப்ளஸ் வந்து இது எப்படி சொல்கிறது? இப்போ சசியோட எடுத்துக்கிட்டான், இன்னொரு கண் இருக்குன்னு தெரிஞ்சால் அதுக்கு என்னை தொடர்ந்துட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது இட்டாட்டி சொல்லிட்டு இப்போ நான் செத்துட்டேன், தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா அந்த கண் இல்லைன்றதை அவங்க நம்புவாங்கன்றதுக்காகவே தற்கொலை பண்ணிக்கிட்டானா? இது என்ன சொல்கிறது? அந்த பழி இட்டாச்சி மேலே தான் வந்துச்சு, நண்பனை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்றேனே தெரியல. இவ்வளோத்தையும் தாங்கின்னு ஒரு மனுஷன் நிற்கிறான் அப்படின்னா அவன் மனுஷனே இல்லைங்க அவன். இதுக்கு மேலே ஒரு ஒரு உண்மையான ஒரு ஷினோபியோ லாயலிட்டியான ஷினோபிலாம் நீங்களாம் உருவாக்கவே முடியாது. லீஃப்லேனால கூட உருவாக்க முடியாது. அந்த மாதிரி ஆளுங்களை வந்து இப்படி பண்ணிட்டு தெரில, கரெக்டாக தேடுவாங்க, கரெக்டாக அவங்ககிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க நம்பி. நண்பன் அவர் பண்ணுற பெரிய தப்பே அந்த நட்பு மதிக்காரு பார்த்தீங்களா? அதுதான் அதுக்கான விளைவு தான் இங்கே எல்லாமே நடக்குது. இப்போ கக்காஷி கூட பார்த்தீங்கன்னா ரத்தக்காவை வாங்கி தான் பாதுகாத்துனுங்கிறாரு. ஆனால் சசி இப்போ அந்த 100 அடி டிஸ்டன்ஸ்லேயே எல்லாத்தையும் பாதுகாத்து அப்படியே ஓடிடுறாங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரத்தக்காவை கூட எடுக்கலை. அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவர்லாம் இருந்திருந்தானா எப்படி இருந்திருக்கு இன்றைக்கி ஊர்? இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ சசிகிட்ட இருந்து நீ எடுத்த அப்படின்னா அவன் மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ நீ பண்ணியிருப்பியா அதுன்றது கூட டவுட் தான். இப்போ 2 கண்ணை எடுத்து சப்போஸ் இட்டாச்சு அவங்க கிளான் வந்து வராங்க அப்படின்னா அட்டாக் மோடுக்கு இதை வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணுவேன்றதை அவன் பண்ணியிருப்பான்னு நீங்கள் நம்புறீங்களா? எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. அப்பயும் அதை பண்ண விட்டு பார்த்தியா, நம்ம நினச்ச மாதிரி நடந்துச்சுன்னா அப்பயும் அதே பிளான் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆள் தான். இது என்ன சொன்னாலும் இதை நியாயப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அதேமாதிரி இட்டாச்சி அப்பா மேலே எனக்கு என்ன இதுனா, இப்போ உங்களுடைய மகனை தான் லீஃப் வில்லேஜ் நம்பியிருக்கு, அவங்களுக்கு பதவி கொடுத்துருக்கு, பிளாக் ஆப்ஸில் சேர்த்துருக்காங்க. அப்படின்றப்போ அது உங்களுக்கு நம்பிக்கை எதுவும் வரலையா அப்படின்றது எனக்கு டவுட். இப்போ அவங்க வந்து சேர்த்துக்கலாம், நம்ம ஒதுக்கி வைக்கிறாங்க பண்ணுறாங்கன்னா, சசி இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு, இட்டாச்சி இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு, அதுவும் அவங்க அவ்வளோ இதுவாக பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம பிள்ளைய தான் நம்புகிறாங்க, ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்றப்போ அது உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? நம்மளெல்லாம் ஒதுக்குறாங்கன்ற ஃபீல் அது குறைக்குது இல்லை? இங்கே செஞ்சுருக்காங்க, ஓகே, இங்கே ஒரு டான்ஸ் பண்ணுறாங்க, இதை வச்சு பண்ணுறான் செய்கிறான், அது வேறு விஷயம். பட் லீஃப் வில்லேஜையோ தேர்ட் வாக்கையோ பார்த்தீங்கன்னா இந்த கிளான் ரொம்ப நம்புகிறாங்கன்ற விஷயம் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியல. அது ஏன் அவருக்கு தோணாமே போச்சு? அதான் டான்ஸை நம்புறதுக்கான காரணம் என்ன, அவன் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. கரெக்டாக அவன் என்ன சொல்கிறானோ அதே மாதிரி அந்த விஷயம் நடப்போ அவன் சொல்கிறது கரெக்ட், ஓகே அப்போ அவன் வெளியே போட்டோம், சரிடா நீ செய்டான்னு அந்த இதுக்கு கொடுத்துட்றாங்க. அதுதான் கரெக்டாக. பட் கொஞ்சமாச்சும் அவனை வாட்ச் பண்ணி என்ன பண்ணுறான் இது பண்ணுறான்னு பார்க்கலாம். அப்படியே விட்டுறாரா? இவன் எல்லா சதி வேலையும் பண்ணிகிட்டே இருக்கான். அதுதான் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அவ்வளோ நம்புறாரே அப்படின்னு. ஏன்னா டான்ஸை பற்றி நல்லா தெரியும் எப்படிலாம் யோசிப்பான்றது. ஆனால் எப்படி தேட விடுறான்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அவர் நல்லது யோசிக்கிறாரு, சேரணும் பேசணும் அப்படி யோசிக்கிற ஒரு ஆள் டான்ஸும் இப்படி பண்ணுவான் இப்படியும் போவாங்கிறத மட்டும் எப்படி திங்க் பண்ணுறேன்னு என்னால் ஏற்றுக்கவே முடியல இப்போ வரைக்கும். ஆனால் டான்ஸோ கிட்ட இன்னொன்று கேட்டால், நீ இவ்வளோ இது பண்ணி வச்சுருக்க, அப்படியே பெரிய இதுன்ற இவ்வளோ கண்காணிப்பு போட்டு பண்ணியும் மாஸ்மேன் ஒருத்தன் உள்ளே வந்துட்டு போய்க்கிறான், அது கண்காணிக்க துப்பு இல்லை செய்யலை அப்படின்றது என்ன இது? அப்போ நீ இந்த வேலையை ஒழுங்காக செய்யலை, ஒழுங்காக கண்காணிக்கலான்றது தான் அர்த்தமாகுது. அதை பார்க்காம உச்சியாதான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு மொத்தமாக செஞ்சு விட்டாச்சு. அது கரெக்டாக விசாரிச்சியா, செஞ்சியா, யார் காரணம் எதுவுமே இல்லை, மொத்தமாக அப்படியே தூக்கி ஒரு பலியை போட்டு
அது அப்படியே முடிஞ்சுச்சு. நான் இந்த விஷயத்த சொல்லிட்டே தான் இருந்தேன். இட்டாச்சி எவ்வளோ நருட்டோவை நம்பி இருந்தா இந்த கண்ணை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருப்பான். தம்பியை கூட நம்பாமல் அவன்கிட்ட ஒப்படைச்சிருக்கானா அது எவ்வளோ பெரிய விஷயங்க. அது சசி அவ்வளோ நம்பிக்கையாக இட்டாச்சி நண்பன் அவன் ஓகேன்ட்டு அவன்கிட்ட விட்டுட்டு போனதை இவன் நட்டோட்ட குத்துருக்கானா எவ்வளோ நம்பிக்கை அவன் மேலே. அதை இப்போ தாங்கிட்டு இருக்க நட்டுன்றது இன்னொன்று அது நினச்சி பார்க்க அவ்வளோ எமோஷனலாக இருக்குது. அவ்வளோ பெரிய விஷயம் அது. இட்டாச்சி ஆனால் அவன் சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தா வில்லனாகக்கூடிய எல்லா 100% தகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா இட்டாச்சி. ஆனால் அது கடைசியும் செய்யாமல் இறந்து இவ்வளோத்தையும் தாங்கிட்டு செத்துமே திரும்ப வந்து இந்த ஊருக்கு நல்லது பண்ணிட்டு போகிறான்னா அவனுக்கு என்ன பேர் வைப்பீங்கன்றதே எனக்கு புரியலைங்க. இது வந்து எங்கேயோ இருக்கு. அவன் அவன் அதுக்கு அவனுக்கு பேசுறதுக்கு வார்த்தையெல்லாம் அவனுடைய குணத்தை பற்றி சொல்கிறதுக்கு எந்த இதுவுமே இல்லை. Truly, my friend. Je suis